students, next topic in fourth chapter, alternate segment theorem or tangent chord theorem. So இது proof வந்து பாத்தீங்க theorem வந்து பாத்தீங்கன்னா page number 186 and 187 ல இருக்கு. So அதாவது வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஒரு சர்க்கிள்ல ஒரு டேன்ஜென்ட் வந்து நம்ம டிரா பண்றோம் அப்படினா அந்த டேன்ஜென்ட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க உள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்கிரைப்டா இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிளுக்கும் அந்த டேன்ஜென்ட்டுக்கும் உள்ள ஆங்கிளும் அதனுடைய அல்டர்னேட் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும். அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னாக்க இந்த ஆங்கிளும் இதுவும் ஈக்குவல். ஸோ இட் இஸ் 1 இட் இஸ் 2 இந்த இது வந்து ஈக்குவலா இருந்திருக்கும். இதுதான் இதனுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இங்க இருந்து இந்த ரேடியஸ்ன்றது நமக்கு சர்க்கிளினுடைய சென்டர். இந்த ரேடியஸ்ல இருந்து டேன்ஜென்ட்டுக்கு நம்ம டிரா பண்ணக்கூடிய லைன் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேன்ஜென்ட்டுக்கும் ரேடியஸ்க்கும் உள்ள லைன் வந்து 90 டிகிரில இருக்கும். ஸோ இதுக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியா இருக்கு. அந்த ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ப்ராப்ளம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன். ஸோ நவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ தியரம் வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். So the next first question, exercise first question, the length of the tangent to a circle from a point P. So ஒரு circle, first question, ஒரு circle ல it is a circle. இந்த circle ல ஒரு சென்டர் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்டர்னலா ஒரு P அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. தென் அதனுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் P, the length of the tangent to a circle from a point P which is 10 centimeter away from its center. ஸோ அந்த டேஞ்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா Pன்ற பாயிண்ட்ல இருந்து இருக்கு. அடுத்தது இந்த 25 சென்டிமீட்டர் சென்டர்ல இருந்து Pல இருக்கு அப்படின்னு இருக்காங்க. தென் is 24 centimeter. then இந்த tangent உடைய length வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 24 centimeter. then அப்ப இங்க இருந்து நம்ம இப்படி ஒரு லைன் டிரா பண்ணலாம். it is a 90 degree. then what is the radius of the circle? அப்போ இந்த சர்க்கிள் உடைய ரேடியஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இந்த சர்க்கிள் உடைய ரேடியஸ் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்க பை இப்போ இங்க வரும்போது O AP அப்படின்றது நம்ம சொல்லலாம். சோ அப்போ இங்க வந்து 90 டிகிரி வந்துச்சுனாக்க இட் இஸ் a ஹைபாத்தனஸ். இது வந்து அட்ஜசன்ட் சைடுல நமக்கு வந்துரும். சோ அப்போ OA ஸ்கொயர் OA is equal to root of OP squared minus PA squared. that means இது பித்தாகரஸ் தியரத்துல இருந்தா நம்ம சூஸ் பண்றோம். பித்தாகரஸ் தியரம் என்னது? ஹைபாத்தனஸ் OP squared is equal to OA squared minus AP squared. so அதுபடி நம்ம எடுக்கும்போது நமக்கு OA தான் வேணும். OA வச்சிட்டு இது அப்படியே ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணி நம்ம ரூட் எடுத்தோம்னா நமக்கு OA என்ற வேல்யூ கிடைச்சிரும். so is equal to root of OP னுடைய வேல்யூ OP 25. so 25 squared minus 24 squared. so is equal to root of 25 into 25 625 minus 625 minus 24 squared அப்படினாக்க 576. so இப்போ இத நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். so சப்ட்ராக்ஷன் பண்ணா root of 49. இத சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது root of 49 it is OA. so அப்போ OA is equal to 49 னா 7 centimeter. Second question, triangle LMN is a right angle triangle. So triangle LMN so இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க with angle L is 90 degree. இந்த angle L அப்படின்றது 90 degree அப்படினு இருக்காங்க. so அப்ப இங்க வந்து 90 degree. then a circle inscribed in it. அப்போ ஒரு சர்க்கிள் வந்து இதுக்குள்ள இன்ஸ்கிரைப்ட் ஆயிருக்கு.
ஸோ நீங்க டிரா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சர்க்கிளை டிரா பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தென் நெக்ஸ்ட் the length of the sides containing the right angle are. ஸோ இந்த ரைட் ஆங்கிள கண்டெயின் பண்ணி இருக்கக்கூடிய அந்த லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒன்னு 6 another one 8 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்காங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். அப்போ இதனுடைய ரேடியஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரேடியஸ் இங்க ரேடியஸ் அப்படின்னாக்கா இங்க இருந்து இப்படி ஒண்ணு அடுத்து இப்படி ஒண்ணு டிரா பண்ணலாம், இப்படி ஒண்ணு டிரா பண்ணலாம். சோ அப்ப இங்க இருந்து இதை டிரா பண்ணும்போது நமக்கு இங்க இருந்து இந்த லைன் வரும்போது சோ இது ஓன்னு சொல்லி சூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க சோ OL அப்படின்றது இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் OPன்ற இந்த பாயிண்ட் வந்துரும். அடுத்தது இப்ப இந்த இடத்துல நம்ம 3 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸ வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணலாம்னாக்க ABC அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்போ LAவும் LCயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் a tangent to the circle. இது ஒரு tangent. அடுத்தது AMம் MBயும் ஒரு tangent. அப்ப இது வந்து இங்க வரும்போது நம்ம இத R அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது ஃபுல்லா 8னாக்க இங்க வரும்போது சோ இது R அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது ஃபுல்லா 8. இந்த L ல இருந்து M வரைக்கும் உள்ள வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8. தென் இங்க வரும்போது 8R. அடுத்தது இங்க வந்து இத வந்து R ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்க R ன்னு சொல்லி சூஸ் பண்ணா இங்க வந்து 6R. தென் இத வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும். அப்போ ஃபர்ஸ்ட் MN equal to MN equal to root of so இது டோட்டலா 8. தென் இப்போ இந்த இதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க MN equal to LM squared plus LN squared. So equal to LM இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க LM இனுடைய வேல்யூ 8. So 8 squared plus 6 squared. So here root. So equal to root of 64 plus 36 equal to root of 100. So MN equal to 10 centimeter. So MN இனுடைய வேல்யூ 10 centimeter அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. தென் இப்போ இதுல வந்தோம் அப்படின்னாக்க சோ இந்த சென்டரை வச்சு இந்த ட்ரையாங்கிள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது இங்க 90 டிகிரி, இது 90 டிகிரி, இந்த இது 90 டிகிரியா இருக்கும். அப்போ இங்க இருந்து இது வரும்போது இந்த சர்க்கிளுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ். சோ அப்போ ஒவ்வொன்றுக்கு நம்ம ஏரியா வந்து ஃபைண்ட் பண்ணலாம். சோ ஏரியா ஆஃப் triangle LMN equal to area of triangle first இது வந்து பாத்தீங்கன்னா LOM plus area triangle MON. அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் LON. So equal to so இப்போ இந்த இதுல வந்தோம் அப்படின்னோம்னாக்க it is a base. first இதுக்கு இது வந்து பேஸா வந்துரும். சோ அப்ப இங்க O ல இருந்து இந்த A க்கு வரும்போது it is a height. சோ அப்போ half into first இதுக்கு இந்த இதுக்கு ரைட் பண்ணலாம். சோ 1/2 into இது வந்து height. அப்போ LM into LN into LN equal to half into first இது வந்தோம்னாக்க பேஸ் வந்து பார்த்தோம்னா LM
LM into R வந்து பார்த்தோம்னா OA plus 1/2 into base வந்து பார்த்தோம்னா MN into radius வந்து பார்த்தோம்னா OB, height வந்து OB plus half into base வந்து பார்த்தோம்னா LN into OC into OC. So equal to இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். So வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1/2 into LM க்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 8 into LN க்கு வேல்யூ 6 equal to இங்க வந்து அப்படினோம்னாக்க இங்க வந்து அப்படினாக்க 1/2 into LM க்கு வேல்யூ வந்து 8 into R plus 1/2 into MN க்கு வேல்யூ வந்து 10 MN க்கு வேல்யூ வந்து 10 ன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம் 10 into R plus 1/2 into 6 into R. So equal to இத கேன்சல் பண்ணோம்னா 4 so 6 4s are 24 6 4s are 24 equal to இத கேன்சல் பண்ணோம்னா 4 அப்போ 4R plus இங்க கேன்சல் பண்ணோம்னா 1 5 plus 5R plus இங்க கேன்சல் பண்ணோம்னாக்க 3 so plus 3R. so இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினாக்க 24 equal to 8 12 so 12R. so அப்ப R தான் நமக்கு வேணும். R equal to 24/12 so R equal to 2 cm. so நமக்கு radius தான் கேட்டிருந்தாங்க. radius equal to 2 cm. that's all the second question answer. next third question. A circle is inscribed a triangle ABC having sides. so ஒரு triangleல ஒரு circle வந்து inscribed ஆயிருக்கு அப்படின்றாங்க. so இதுக்கு வந்து first circle draw பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு பண்ணுங்க. then next having the sides 8 cm 10 cm next 12 cm then is shown in the figure. find AD. so இப்போ இங்க வந்தோம்னாக்க DEF அப்படிங்கற பாயிண்ட். so அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நம்ம x இங்க வரும்போது x ஏனா it is a tangent. இப்போ DAD யும் இங்க ABC அப்படினாக்க AD யும் AF ம் வந்து tangent. அப்போ இந்த tangent 2 இதுவும் வந்து ஈக்குவல். அப்போ இங்க வரும்போது y அடுத்து இங்க z so அப்ப இங்க வந்தோம் அப்படினோம்னாக்க so first இது வந்து பாத்தீங்கன்னா AB அப்படின்றதுக்கு AB equal to x plus y equal to 12 அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம். அடுத்து இங்க வந்தோம்னாக்க இந்த BC க்கு BC equal to y plus z equal to 8. then next இங்க வந்தோம் அப்படினோம்னாக்க AC க்கு வரும்போது AC is equal to x plus z is equal to 10 அப்படின்றது சொல்லலாம். so இப்போ இந்த 3 மூணையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படினாக்க that means perimeter வந்து எடுக்கிறோம். so AB plus BC plus AC is equal to x plus y plus y plus z plus z plus x or x plus z. so இப்போ இதுல வரும்போது எல்லாமே 2 2 ஆ இருக்கும். so 2 into x plus y plus z. so இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க 12 plus 8 plus 10 so equal to இத ஆட் பண்ணோம் அப்படினோம்னாக்க 30 equal to 2 into x plus y plus z. so இத கேன்சல் பண்ணோம்னாக்க 15 equal to x plus y plus z.
so it is equation number 1 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணீங்க. so இப்போ x plus y னுடைய வேல்யூ x plus y is equal to 12. substitute in 1 1ல ஒண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது that means x plus y plus z is equal to 15. இதல கொண்டு அப்ளை பண்ணோம் அப்படினாக்க so xy னுடைய வேல்யூ 12 plus z is equal to 15. so z is equal to 15 minus 12. so z is equal to 3. so இப்போ z னுடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. then அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த z னுடைய வேல்யூவை கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணலாம். so z is equal to 3. substitute in x plus z is equal to 10. இதுல அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க x plus z னுடைய வேல்யூ 3 is equal to 10. so அப்ப x is equal to 10 minus 3. so x is equal to 7. so x is equal to 7. next x னுடைய வேல்யூ கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்லயோ இல்லனா z வே வெச்சுக்கலாம். z is equal to 3. substitute in y plus z is equal to 8. அப்போ y plus 3 is equal to 8. அப்போ y is equal to 8 plus 3. so y is equal to 8 minus 3 y is equal to 5. so அப்போ x அப்படின்றது நம்ம எதுவா சூஸ் பண்ணியிருக்கோம்னா AD. நமக்கு கேட்டிருக்கிறது AD BE அடுத்தது CF இதனுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. so அப்போ x is equal to AD is equal to அப்போ x னுடைய வேல்யூ 7 cm. then next y is equal to BE is equal to 5 cm. then z is equal to CF is equal to z னுடைய வேல்யூ 3 cm. that's all the third question answer. next fourth question. PQ is tangent drawn from a point P. so இப்போ ஒரு fourth question PQ அப்படின்றது tangent அப்படினு இருக்காங்க. so எங்க இருந்தனாக்க ஒரு Pன்ற பாயிண்ட்ல இருந்து அப்போ Pன்ற பாயிண்ட்னா இங்க இருந்து இது வரைக்கும் இருந்திருக்கும். so P இங்க வரும்போது Q. then circle with center O. அப்போ இதனுடைய சென்டர் வந்து O. and QOR அப்படின்றது நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா diameter அப்படினு இருக்காங்க. diameter of the circle such that POR இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 120 டிகிரி அப்படினு இருக்காங்க. find OPQ இதனுடைய ஆங்கிள் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க it is a 90 degree. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணனும். சோ in a straight line sum of adjacent angle is 180 degree. அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தோம்னா angle ROP plus angle POQ is equal to 180 degree. angle POQ is 180 degree. so இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னா 120 degree plus angle POQ is equal to 180 degree. so angle POQ is equal to 180 degree minus 120 degree. so இது அப்படியே ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்றோம். அப்ப angle POQ is equal to 60 degree.
சோ அப்ப இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு கிடைச்சுச்சுன்னா 60 டிகிரி, இங்க 90 டிகிரி. அப்போ இப்ப இது வரும்போது இட் இஸ் a triangle. சோ in triangle POQ sum of angle of triangle is equal to 180 degree. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க angle QOP plus angle OPQ plus angle OQP is equal to 180 degree. So இப்போ இதுல வந்து அப்ளை பண்ணா QOP or POQ angle POQ அப்படின்னு வச்சுக்கலாம். So POQ க்கு வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி plus OPQ க்கு வந்து பாத்தீங்கன்னா OPQ தெரியாது, angle OPQ தெரியாது plus ஏன்னா இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. then next அடுத்து வந்து பார்த்தோம்னா இதனுடைய வேல்யூ 90 டிகிரி. so 90 டிகிரி is equal to 180 டிகிரி. so இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்க angle OPQ plus இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 150 டிகிரி is equal to 180 டிகிரி. so இது அப்படியே ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணும்போது angle OPQ is equal to 180 டிகிரி minus 150 degree. So angle OPQ is equal to 30 degree. Is equal to 30 degree. That's all the fourth question answer. Next fifth question. A tangent ST to a circle touches it at B. ஒரு சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க B ல வந்து டச் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தென் அந்த டேன்ஜென்ட் உடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா ST. தென் நெக்ஸ்ட் அடுத்து வந்தீங்கன்னாக்க AB is a chord such that. so AB அப்படின்றது ஒரு கார்டு, அந்த கார்டு அப்படின்றது not passes through the center. அப்போ it is A. ABன்றது கார்டு. angle ABT is 65 degree. Then find angle AOB. O is a center. so AOB இதனுடைய இது வந்து கேட்டிருக்காங்க. so எப்பொழுதுமே ரேடியஸும் டேன்ஜென்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 90 டிகிரி. so அப்போ இதனுடைய ஆங்கிள் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். so angle OBA plus angle ABT is equal to 90 degree. so அப்ப இங்க வந்தோம்னாக்க angle OBA plus 65 degree is equal to 90 degree. so angle OBA is equal to 90 degree minus 65 degree. 65 degree. so இப்போ இத சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது angle OBA is equal to 25 degree. so இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 25 டிகிரி அப்படின்றது கிடைச்சிருக்கு. so ஒரு சென்டர்ல இருந்து ஒரு கார்டுக்கு வந்து நம்ம லைன் டிரா பண்ணோம் அப்படிங்கறனாக்க it is a isosceles triangle. so triangle OBA is an isosceles triangle. Isosceles triangle. Isosceles triangle. so அப்போ இங்க இந்த ஆங்கிள் 25 னா இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா 25. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கும். so அப்போ ஆங்கிள் OBA is equal to angle OAB is equal to 25 degree. then the sum of angle of
triangle is equal to 180 degree. So அப்போ angle of sum of triangle அப்படின்றப்போ angle OBA plus angle OAB plus angle AOB is equal to 180 degree. So இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுக்குமே நமக்கு எவ்வளவு இருக்குனாக்க 25 plus 25 plus angle AOB is equal to 180 degree. So அப்ப இங்க வந்தோம்னாக்க இதை ஆட் பண்ணோம்னாக்க 50 degree plus angle AOB is equal to 180 degree. So angle AOB is equal to 180 degree minus 50 degree. So therefore angle AOB is equal to 130 degree. Angle AOB is 130 degree. That's all the fifth question answer.